இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் சொல்லிவிட்டு சென்னை மற்ற ஊரில் இருக்கவங்களாம் ஏதோ ட்ரிப் போகிறோன்னு சொல்லி குற்றாலம் கிளம்பிடாதீங்க தயவு செஞ்சுட்டு. அதே மாதிரி குற்றாலத்து தென்காசி சுற்றி இருக்க நண்பர்களும் போயிடாதீங்க. ஏற்கனவே அங்கே யாரையும் குளிக்க விடலை. 30ஆம் தேதி போல் போனப்பவும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனாலும் அப்படி தான் இருக்குது. அதோட மோசமாக தண்ணி உள்ளுது அருவியில். எந்த அருவிலையுமே குளிக்க விடலை. இங்கேருந்து நீங்கள் தயவு செஞ்சு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி உள்ளூர் வாசிங்கிட்டேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ செக் பண்ணிக்கோங்க. அங்கே குளிக்க விட்றாங்களா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் 1-2 பேர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணி குற்றாலத்துக்கு பிளான் பண்ணுங்கள். எல்லாம் பிளான் பண்ணாமல் நீங்கள் வெறுமனே போனீங்களாக்கும் குற்றால அருவி ஒண்டி தான் அருவி சத்தத்தையும் தான் கேட்க முடியும். அப்புறம் நான் போய் பெருந்த ஏமாற்றமாக இருக்கும். உங்களுக்கு பெருசு பொருள் செலவும் இருக்கும், மன உளைச்சலும் இருக்கும். அதனால் நீங்கள் குற்றாலம் போகணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு ரீகன்சிடர் பண்ணுங்கள். 1-2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வயநாடு நிலச்சரிவுக்கு அப்புறம் இது இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு 1-2 வாட்டி யோசிச்சுக்கோங்க. அவசரப்பட்டு போயிடாதீங்க, போய் ஏமாந்துடாதீங்க. இதை ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாகவும் ஒரு முன்னெச்சரிக்கை மெசேஜாகவும் சொல்கிறேன். நான்லாம் போய் ஏமாந்துட்டு வந்துட்டேன். அந்த ஃபீலிங் உங்களுக்கு கஷ்டம் தெரியும் எல்லாத்துக்குமே. நீங்களும் அதை படாதீங்க. வேறு எங்கேயாச்சும் வீக்கெண்ட் நல்ல இடத்துக்கு பிளான் பண்ணிக்கலாம். குற்றாலம் நல்ல இடம் தான். பட் அட் ப்ரெசண்ட் இப்போ நான் போகிற சூழ்நிலையில் கிடையாது அந்த சாவுக்கு நடந்ததுக்கப்புறமா.